ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் டெக்ஸ்சர் வந்து அக்யூரேட்டாக எப்படி குயிக்காக வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல் டெக்னிக்கு. கண்டினியூவாக யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் அப்ளை பண்ண அந்த சர்ஃபேஸோட மாடல் டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து இது ஒரே மெத்தட் தான். ஆனால் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ இந்த இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே வந்து நான் நார்மலாக மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஒரு சிங்கிள் மெட்டீரியல் தான். மெட்டீரியல் எடிட்டார் ப்ரெஸ் பண்ணி மெட்டீரியல் எடிட்டார் போயிடுறேன். இதில் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணுறோமா, அதாவது மேப் அப்ளை பண்ணுறோமா, வெறும் அந்த பெயிண்ட் மாதிரி மெட்டீரியல் அப்ளை பண்ணுறோமா அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். இப்போ நான் டெக்ஸ்சர் தான், ஏன்னா மேப்னாலே அதை வந்து டெக்ஸ்சர் தான் வந்து கன்வெர்ட் பண்ணி ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நேம் வந்து மாற்றிடுங்க. இப்போ நான் வந்து ஃப்ளோர் அப்படிங்கிறத மாற்றி விட்டுறேன். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் மாற்ற வேண்டியது மெட்டீரியலோட நேம் தான். ஏன்னா இதே நேம் நீங்க ரீசெட் பண்ணி பண்ணும்போது ஓவர்லாப் ஆகும். அதனால தான் நேம் வந்து மாத்துங்க அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது விஷயம் வந்து இதுல நம்ம வந்து மேப்னு போட்டாச்சு. இந்த இடத்துலயே, அதாவது இப்போ பேசிக் பேராமீட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதுலேயே வந்து மெட்டீரியல் தனியாக இருக்கும், மேப் தனியாக இருக்கும். அப்புறம் ரஃப்னஸ் வேல்யூ கொடுப்போம், இல்லாட்டி அதுக்குன்னு மேப் தனியாக ஆட் பண்ணிட்டு கொண்டு போவோம். இப்படியும் நீங்கள் கொண்டு வரலாம். இல்லை மேப் மட்டும் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணுங்க. அதை என்லார்ஜ் பண்ணியிருக்கும் போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். மினிமைஸ் பண்ணும்போது பார்த்தீங்களா பேசிக் பேராமீட்டர், கோட் பேராமீட்டர் இந்த மாதிரி வந்து நார்மலாக தான் இருக்கும். இதில் மேப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போய் உங்களோட இமேஜ் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணுங்க. இப்போ எங்கே நீங்கள் இமேஜ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த சர்ஃபேஸ், இப்போ நான் ஃப்ளோருக்கு தான் அப்ளை பண்ணால் அந்த ஃப்ளோரை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இன்டராக்டிவ் ரன் தான் கொடுத்துருக்கேன். அது வந்து இங்கே ரீசைக்கிள் மாதிரி சுற்றிட்டு இருக்கு பாருங்க. அப்படின்னா இன்டராக்டிவ் ரன் அப்ளை பண்ணாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ மேப் அப்படிங்கிற அந்த செக்ஷனுக்குள்ள ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ இன்னுமே உங்களுக்கு தெளிவாக பார்க்கணும்னா இங்கே ப்ரிவியூ இருக்குது பார்த்தீங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லார்ஜ் தம்ப்நெயில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ஒரு ப்ரிவியூ வந்து காட்டிக்கிட்டே தான் இருக்கும். இதை ஓரளவுக்கு நான் சின்னது பண்ணி இந்த இடத்துல ட்ராக் பண்ணி வச்சிடலாம். இப்போ எனக்கு இங்கேயும் ஒரு ப்ரிவியூ வரும், சர்ஃபேஸ்லேயும் ஒரு ப்ரிவியூ வரும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நிறையா வந்து மேப்போட இதில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது டிஃப்யூஸ் மேப்பா, ரிஃப்ளெக்ஷன் மேப்பா, கிளாசினஸ் மேப்பா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு மொத்தமாகவே தேவைப்படுற மேப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தேவைப்படுனா 3 மேப் இருந்தால் போதும். அதாவது டிஃப்யூஸ் மேப்பு, பம்ப் மேப்பு, கிளாசினஸ் இல்லாட்டி ரிஃப்ளெக்ஷன். ஏதாவது கிளாசினஸ், ரிஃப்ளெக்ஷன் ஒரு மேப்பே வந்து நம்ம அதாவது ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கலாம். அதனால பிரச்சனை, இந்த 3 மேப் போதும். அதை தாண்டி டீட்டெயில் நல்லா வேணும்னா அடுத்தடுத்து ரஃப்னஸ் அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 5 மேப் ஆட் பண்ணிக்கிறேன். டிஃப்யூஸ் மேப்னாலே நார்மலாக வந்து கலர் இமேஜை தான் சொல்லுவாங்க. டிஃப்யூஸ் மேப்பை தாண்டி மற்ற வர்றது எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் தான் வந்து ஆட் பண்ணுவோம். அதுலேயும் வந்து கரெக்டான ரேஷியோவில் வச்சா மட்டும்தான் அக்யூரேட்டாக அதோட டீட்டெயில் எட்ஜஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். இதெல்லாம் பம் மேப் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D மேப்பை வந்து கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. 3D மேப்புங்கிறது என்ன மேப், அது அந்த ஒரு ப்ளூ கலர் மேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ டிஃப்யூஸ் மேப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா மெட்டீரியல் மேப் ப்ரௌசர்னு வரும். இதில் மேப்பில் ஜென்ரலில் பிட் மேப்பை டபுள் கிளிக் பண்ணுங்க. நான் டெஸ்க்டாப்பில் வந்து ஆல்ரெடி மேப் வந்து எடுத்து வச்சிருக்கேன், கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ டிஃப்யூஸை கிளிக் பண்ணிட்டு, இது வந்து கலர் மேப் தானே, கலர் மேப்பை தாண்டி மற்றது எல்லாமே பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். என்ன மேப் மட்டும்தான் அந்த ப்ளூ கலர்ல இருக்கும், அது வந்து 3D மேப். இப்போ டிஃப்யூஸ்ங்கிறத ஓப்பன் பண்ணிட்டாலே போதும், இந்த இடத்துல லோட் ஆயிரும். லோட் ஆனவே வீட்டுக்குள்ள வந்து எனக்கு ஃபுல்லா டைல்ஸ் எல்லாமே வந்து பதிஞ்சிருச்சு. பட் எல்லா டைல்ஸுமே பாருங்க ரொம்ப பெருசா இருக்கு, கரெக்டான ஒரு இது இல்ல. அதே மாதிரி எந்த ஒரு டைல்ஸுமே வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து அடிக்கவே இல்லை, அந்த டெக்ஸ்சர் அப்படியே பதிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஒரு சிலர் எல்லாம் நோட் பண்ணுவாங்க, இது வந்து ஒவ்வொரு டெக்ஸ்சருமே ஸ்கொயர் டைப்ல இருக்கிறதுனால அந்த பாக்ஸா இருக்கு ப்ரோ, கரெக்டா செட் ஆயிருச்சு. ஆனால் எனக்கு வந்து ஒரு டைம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ரெக்டாங்குலராக போகணும், லைனாக வரணும், அது ஹரிசாண்டலாக இருக்கும், வெர்டிகலாக இருக்கலாம், எந்த ஏரியாவில் வேணாலும் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து டைலிங்கோட கவுண்டிங் வந்து நம்ம சின்னது பெருசு பண்ணணும். டைலிங் கவுண்டிங் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் டிஃப்யூஸ் மேப்பில் கொடுத்தனவே எங்கே போயிருச்சு, மேப் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்னவா இருந்துச்சு, நான் வந்து ஃப்ளோர்னு வச்சிருந்தேன், பிட் மேப்புக்குள்ளே வந்துருச்சு. இங்கே டைலிங் வந்து நீங்கள் கவுண்டிங் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து டைலிங் கவுண்டிங் பண்ணவே பண்ணாதீங்க, எப்பயுமே இங்கே உள்ள பண்ணவே பண்ணாதீங்க. கோ டு பேரண்ட் நீங்கள் இருக்கு பாருங்க, பிட் மேப்புக்கு மேலே கோ டு பேரண்ட். இப்போ முன்னாடி வந்து டிஃப்யூஸ்ல நான் அப்ளை பண்ணிட்டேன். எந்த மேப், அந்த மேப் டிஃப்யூஸோட அந்த நேம் போட்டு இந்த மேப் இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டைலிங் கவுண்டிங் இந்த இடத்துல வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 அப்படின்னு கொடுத்தேன்னா டைலிங் கவுண்டிங் வந்து சின்னதாக பார்த்தீங்களா, இங்கே சின்னதாச்சுன்னா இந்த இடத்துல எனக்கு சின்னதாகும். அப்படின்னா நான் இப்போ பண்ணினது வந்து டிஃப்யூஸ் மேப் தான் பண்ணியிருக்கேன். இப்போ கோ டு பேரண்ட் வந்து ரெண்டாவது மேப் ரிஃப்ளெக்ஷன் மேப் ஆட் பண்ணாலும் ரிஃப்ளெக்ஷன் மேப்புக்குள்ள டைலிங் கவுண்டிங் வந்து நான் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு டைமும் எல்லா மேப்லையும் பண்ணணும்னா எனக்கு அது டைம் வேஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். இங்கே வந்து டைரக்டாவே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் தான் அப்ளை பண்ண போறேன். அப்படிங்கிறதுனால நான் உள்ளே போய் டைலிங் வேல்யூவை ஒன்றுன்னே வச்சுறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் மாடிஃபையர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாடிஃபையர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை டெக்ஸ்சர் வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணாலும் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்காக கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் வந்து UVW மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ
ரிஃப்ளெக்ட் இருக்கு பாருங்க, ரிஃப்ளெக்ட்டை கிளிக் பண்ணுங்க. ரிஃப்ளெக்டோட மேப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒன்று தான் இருக்கு டைலு. ஏன்னா அதோட ஏன்னா டிஃப்யூஸ் மேப்ல இருந்து தான் கன்வெர்ட் பண்ணதுனால கரெக்டாக அதே இடத்துல ஃபிட் ஆயிருக்கும். கிளாசினஸ் மேப் கிளிக் பண்ணுங்க. கிளாசினஸ் மேப்பு கோ டு பேரண்ட். ரிஃப்ராக்டிவ் கிளாசினஸ் எல்லாமே வேண்டாம், பம்ப் எடுத்துக்கலாம். பம்புக்கு எப்பயுமே ப்ளூ மேப் வந்து ஆட் பண்ணுங்க. பம்ப் ஆட் பண்றதுனால ஒரு 3D இல்லூஷன் மாதிரி உள்ள வரும். கோ டு பேரண்ட். டிஃப்யூஸ் ரஃப்னஸ் மேப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா மேப்புமே ஆட் பண்ணிட்டேன் ப்ரோ, இருந்து எனக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க கிளாசினஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளாசினஸ் வேல்யூவை கம்மி பண்ணுங்க. இப்போ நான் ஒரு 15 வைக்கிறேன். 50 வைக்கும்போது உங்களுக்கு நார்மலான ஒரு சைனிங் வரும். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷனையுமே ஒரு 50 வைக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வைக்கும்போது ஒரு லைட்டா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆயிருக்கும். பட் உங்களுக்கு இன்னுமே தெளிவா தெரியணும் அப்படின்னா பேசிக் பாராமீட்டர்ல ரிஃப்ளெக்ட் வந்து பிளாக் இருக்கு பாத்தீங்களா, இது பியூர் ஒயிட்டா வைக்கிறேன். பியூர் ஒயிட் வைக்கும்போது நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஏன் ப்ரோ எனக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் இந்த வருது, அவங்க வந்து கம்மி பண்ணும்போது வரலன்னா ஒவ்வொரு டெக்ஸ்சரோட வேல்யூவை பொறுத்து தான் உங்களுக்கு மாறும். இப்போ நம்மளோட டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா கிளாசினஸ்க்கு வந்து ஒயிட்டா இருக்கு, ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து பிளாக்கா இருக்கு. பிளாக்னா 100% பிளாக்ல ஒரு டார்க் கிரே மாதிரி இருந்தனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல விழுகல. இப்போ ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் ஒயிட் வச்சிட்டேன், பியூர் ஒயிட் வச்சிருக்கேன். இப்போ இந்த மேப் வந்து 100% இருந்ததை நான் என்ன பண்ணிட்டேன் 50% வச்சனால அந்த ஒயிட்டான மிங்கிள் ஆகும்போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெளிவா தெரியும். இப்போ நான் இதை வந்து 0 வச்சிடறேன், நல்ல கிளாசி ஃபினிஷிங் தெரியும். அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம கேரக்டரோட ஃபுல் சர்ஃபேஸுமே வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் வால்ல, ஒவ்வொரு சப்ஜெக்டை பொறுத்து. இல்ல ப்ரோ எனக்கு இன்னுமே வந்து நல்லா தெளிவா தெரியணும்னா ரிஃப்ளெக்ஸ், அதாவது இங்க கிளாசினஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளாசினஸ் நான் 0 வைக்கிறேன். கண்ணாடி மாதிரி இருக்கும் பாருங்க, இது வந்து நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷிங் வந்து இந்த இடத்துல நல்லா தெளிவாவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு இது வந்து ஒரு 50% ஒரு மேட் ஃபினிஷிங் இருந்தா போதும். அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷனா அவ்வளோக்கா வேண்டாட்டி நான் ஒரு 60% அப்படிங்கிற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைல்ஸ் கவுண்டிங் வந்து எப்படி கம்மி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் Q. இப்போ இந்த இடத்துல தெரியல, அதாவது பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியல, ரெண்டரிங்ல தெரியுது. மெட்டீரியல் எடிட்டர்ல இங்க ஃப்ளோர்னு அப்ளை பண்ண பாத்தீங்களா, டைரக்டான ஒரு மெட்டீரியல், அதுல வந்து சோர்ஸ் ஆர்டர் மெட்டீரியல் கொடுத்துட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு வியூ போர்ட்லயுமே வந்து அந்த டெக்ஸ்சர் தெரிய ஆரம்பிச்சிடும். டெக்ஸ்சரோட கவுண்டிங் வந்து இந்த அளவுக்கு இருக்கு. அந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல யூ பிரஸ் பண்ணுங்க. யூல வந்து இவ்வளவு கேட்டகரிஸ் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி வந்து ரெண்டே தான் யூஸ் பண்ணுவோம். UVW மேப் ஒன்று, யூ அன்ராப் UVWங்கிறது. இப்போ வந்து UVW மேப்புங்கிறத கிளிக் பண்ணுங்க. மேப் கொடுக்கும்போது டைலிங் கவுண்டிங் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இப்போ இதை ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஆன் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். பட் இதோட கண்ட்ரோல் பண்ணணும்னா UVW மேப்ல கீழே இருக்கு பாருங்க, எந்த சர்ஃபேஸ் யூஸ் பண்றீங்க. நான் இப்போ பிளைன் தான் யூஸ் பண்றேன், அதனால பிளானர், சிலிண்டர்னா சிலிண்டர், ஸ்பியர்னா ஸ்பெரிக்கல், அந்த மாதிரி எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து லென்த் வித். இப்போ 21க்கு 21 அதோட ஓவரால் லென்த் வித் 21 அடி 21 அடி தான் ரூம் சைஸ். சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்க நான் ஒரு 30 வச்சேன்னா நல்லா என்லார்ஜ் ஆகுதா. சின்னது பண்ணணும் ப்ரோ அப்படின்னா ஒரு 10 மேலே வந்து 10க்கு 10 அப்படிங்கும்போது டைல்ஸோட கவுண்டிங் ரொம்பவுமே சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இல்லை ப்ரோ எனக்கு இது வந்து 21 வச்சுக்கிறேன், இது வந்து நார்மல். இது இப்போ இதை 1:1 இருக்கு, இதை 2:2 யூஸ் பண்ணோம்னா இங்கே வந்து மாற்றிக்கலாம். இப்போ 2ன்னு பண்ணுறேன், அதே வந்து 2:2 அவ்வளோதான். இந்த W ஏன் மாற்றணும்னா Wங்கிறது ஹைட்டு, இங்கே ஹைட்டுங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை, ஏன்னா இது பிளானர் தான். அதனால வந்து நீங்கள் இது மாற்றணும்னு அவசியம் இல்லை. இதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணாவதாக வந்து நேவிகேஷன் கண்ட்ரோல் மூலிமா கொண்டு போகலாம். UVW மேப்பில் இந்த சின்னதாக இந்த ஏரோ கிளிக் பண்ணி ஜிஸ்மாஸ், இப்போ ஸ்கேல் டூல் வச்சுட்டு இப்போ சென்டரில் பிடிச்சி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு ஆப்ஷன் தான், இதுவும் நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்குதோ அந்த ஆப்ஷன் வந்து அழகாக யூஸ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஃபைனலாக இந்த ஒரு டெக்ஸ்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்சருமே வந்து ரியல், இது வந்து ஒரு நார்மல் ஒரு மேட் போடுறாங்க அப்படின்னா அப்படியே விரிச்சு விடுறது தான். ஆனா ரியலாவே உட்டு வந்து நான் அந்த இடத்துல வச்சிருக்கிறேன் ப்ரோ அப்படின்னா ஒரு 2 mm 3 mm வந்து மேல பிசுறு மாதிரி தூக்கிட்டு இருக்கணும், ஹைட் வந்து இருக்கணும். அதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம ஆட் பண்ணா இன்னுமே வந்து போட்டோ ரியலிஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கும். அதுக்கு தான் வந்து மறுபடியும் வந்து மெட்டீரியல் எடிட்டர் M பிரஸ் பண்ணி மெட்டீரியல் எடிட்டர் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் எடிட்டர்ல டிஸ்பிளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதுல வந்து பிட் மேப் ஓபன் பண்ணிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது ஹைட்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். போட்டோஷாப்ல வந்து பம்ப்னு ஒரு 3D டெக்ஸ்சர் இருக்கு, அதுல வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிடும். இப்போ நான் இங்க டிஸ்ப்ளேஸ் ஆட் பண்ணிட்டேன், ஆனா எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லையல ப்ரோ. இப்போ ஒரு அதாவது இங்க இன்டராக்டிவ் ரெண்டர் போது பாத்தீங்களா, ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் இன்டராக்டிவ் ரெண்டர் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அது எவ்வளவு ஹைட் ஏறி இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவா தெரியும். ஒவ்வொரு டெக்ஸ்சரை பொறுத்து அந்த ஹைட் ஏறுறது இறங்குறதுன்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கிறதுனால அப்படியே வீட்ல இருந்து டக்குன்னு கீழே இறங்கிருச்சு பாருங்க, கரெக்டா அந்த இடத்துல ஃபிட் ஆகல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம ஃபிட் பண்றதுக்கு என்ன பண்றது, எப்பயுமே லோட் பண்றதுக்காக மட்டும்தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை இங்க வச்சுக்கணும். மற்ற பிரகாரம் இதை யூஸ் பண்ணாதீங்க.
இல்ல பர்சன்டேஜ் கணக்குல வேணாலும் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது தேவையில்லைங்கிறதுனால இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வந்து லோட் பண்ணிட்டேன். பட் ஆனா ஆஃப்ல இருக்கு. இப்போ இதே இதுல அதாவது அந்த ஃப்ளோரவே செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளோர்ல UVW மேப் ஆட் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா? இப்போ ரெண்டாவது இன்னொரு மாடிஃபையர் ஆட் பண்ணுங்க. V பிரஸ் பண்ணீங்கன்னா Vray டிஸ்பிளேஸ்மெண்ட் மோட் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு இதுல 3D மேப் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்ல இருக்கிற இந்த ஹைட் மேப்பை டிராக் பண்ணி கொண்டு வந்து நோ மேப்ல போட்டுருங்க. இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ லிங்க் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இதோட லிங்க் வராது, இங்க இருக்கிறது தான். இப்போ இங்க எத்தனை இன்ச்? 1 இன்ச் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்களா அமௌண்ட் வேல்யூ? இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். நல்லா மேலே போயிருக்கும், இல்லாட்டி நல்லா கீழே வந்திருக்கும். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதுல இருந்து நம்ம மாத்தி கொண்டு போய்க்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ எப்பயுமே அமௌண்ட் வேல்யூ வந்து இன்ச்சஸ் ஃபீட்ல வந்து வைக்காதீங்க. கஸ்டமைஸ்ல யூனிட் செட்டப்ல மெட்ரிக் வேல்யூல மில்லிமீட்டர் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ 25 மில்லிமீட்டர் இருக்குங்களா? எப்பயுமே ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வேல்யூ இங்கே என்ன செட் பண்றீங்களோ மைனஸ் ஆகட்டும் பிளஸ் ஆகட்டும் எது செட் பண்ணாலும் அதோட ஒரு 5 to 20% வந்து ஷிஃப்ட் வேல்யூவை ஆப்போசிட்ல வைங்க. இப்போ இது -30 அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் பிளஸ்ல தூக்கிட்டு போயிடுறேன். ஒரு 0.5 அப்படின்னு வைக்கிறேன். 0.5ங்கிறது ரொம்ப கம்மி, சாரி வெறும் 5ங்கிற மாதிரி வைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு ஓகே. ஒரு 5.5 வச்சிங்கன்னா பர்ஃபெக்டா வந்து இந்த இடத்துல செட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு யூஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் கண்டிப்பா எடுங்க. ப்ராக்டிஸ் எடுக்க தான் அது வந்து நம்மளுக்கு பழகும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் வந்து என்னால் மேக்ஸிமம் நான் வந்து கொடுக்க பார்க்குறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் எனேபிள் பண்ணீங்கன்னா கண்டினியூவா நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வரும். வாழ்க தமிழ்.